யூடியூபில் லட்சக்கணக்கான பேர் தங்களின் தனி திறமையை வெளிப்படுத்தி ஃபுட் ரிவ்யூ, ஃபில்ம் ரிவ்யூ என பல விஷயங்களை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நியூஸ் சேனலில் சொன்னதை கேட்டிருக்கிறீங்க. அதாவது யூடியூப்பில் எல்லாம் சம்பாதிச்சிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு பரவலாக ஒரு கருத்து நிலவுது. அது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல அதாவது 4000 வியூஸ் போனால் தான் அதில் விளம்பரங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வரும். அப்போது 4000 வியூஸுக்கு போனால் தான் $1, அதாவது 86லேருந்து 87 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு வியூஸ், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு விளம்பரம் குறுக்க வந்துட்டு போகுதுன்னு வைங்க, 3 பைசா அதிகபட்சம், அதாவது 6 பைசா கிடைக்கும். அதில் பாதி யூடியூப்புக்கு சேர்ந்தது. இந்த சேனலுக்கு 3 பைசா அதிகபட்சமாக கிடைக்கும் ஒரு வியூவுக்கு. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இது என்ன, இது சம்பாதிக்கிறதா? இது அவனை விட மோசமான பிச்சைங்கிறது தான் உண்மை. அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். ஆனால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் தனது யூடியூப் சேனல் மூலமாக டிஜிட்டல் யாசகம் பெற்று வர்றது சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது யூடியூப் மூலமாக பிச்சை எடுக்கிறான் அப்படின்ட்டு இந்த நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. மற்ற செலிப்ரிட்டிஸ்னெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உலகம் முழுக்கவே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பிச்சை எடுக்காமல் நேர்மையாக, அதாவது உழைத்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் நினச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துருவோம். இப்போ இந்த யூடியூப்பில் நீங்களே இந்த வீடியோவை பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தா தான் என்னுடைய சேனலுக்கு ஒரு வியூவுக்கு 3 பைசா. நல்லா யோசனை பண்ணிக்கங்க. 3 பைசா நீங்கள் பார்க்குறது மூலமாக இந்த யூடியூப் சேனலுக்கு விளம்பரம் மூலமாக பைசா கிடைக்குது. அது நீங்கள் விளம்பரத்தை பார்த்து கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணால் தான் அந்த 3 பைசா. நீங்கள் விளம்பரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, அதுவும் கிடையாது, பட்ட நாமந்தான். இதில் வேலை வெட்டி இல்லாமல் சில பேர் கமெண்ட் போடுவானுங்க, என்னமோ லட்சக்கணக்கில் வர்ற மாதிரி காசுக்காக இப்படியெல்லாம் வீடியோ போடாதடா அப்படின்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பானுங்க. இவனுங்களே எங்கேயாவது டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் கமெண்ட் போடுவானுங்க. இதுதான் தமிழ்நாடு. ஆனால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் யூடியூப் சேனல் தொடங்கி முழுக்க யாசகம், அதாவது பிச்சை எடுப்பதற்கென்றே ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு வராரு. இதுல குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு 1000 பேர் அவர் கேட்கிற நன்கொடையை கொடுக்குறாங்க. இவர் ₹1 1 லட்சம் ரூபாய் வரை இவர் நன்கொடையா பெறாரு. அதாவது உண்மையிலேயே இவன் பிச்சை எடுக்கல, இவன் அழகா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ₹1 1 லட்சம்னா பார்த்துக்குங்க. நமக்கு ஒரு வியூஸுக்கு 3 பைசா கிடைக்குது. இவனுக்கு சர்வசாதாரணமாக ₹1 1 லட்சம் வரைக்கும் ஒரு நாள்லேயே அவன் சம்பாதிக்கிறான்ட்டு அந்த தரவுகள் சொல்கிறதா நியூஸ் சேனல் நம்ம பார்க்குறோம். அப்போ யார் பிச்சைக்காரங்க? யூடியூப் பெரிய பெரிய நடிகர்கள் நடத்தினாலும் அதே தான், கூட ஒரு பைசா அரை பைசா கிடைக்குமே தவிர கோடிக்கணக்கிலெல்லாம் இதில் விடாதுங்கிறது முதல்ல அனைவரும் புரிஞ்சுக்கணும். 1 மில்லியன் வியூஸ் போனால் தான் அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். மற்றவர்களை என்டர்டெயின் பண்ணி அது மூலம் வருமானம் ஈட்டுறது. கலை கூத்தாடிகள்னு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பல்ட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு கைத்து மேலே நடந்துக்கிட்டு அந்த காலத்தில் அந்த ஷோ காமிப்பாங்க. அது போக நாடக கொட்டகைகள், இன்னும் பல விஷயங்கள், வேஷம் போட்டுட்டு கூத்து கட்டுறது, இவங்க எல்லாமே அப்படி பார்த்தா பிச்சைக்காரர்கள் தான். ஏன்னா சின்ன சின்ன காசு துண்டு போட்டு வசூல் பண்ணுவாங்க. கலையை தெரிவித்து மற்றவங்களுக்கு காமிச்சு அதன் மூலம் வருமானம் பெறுவது. இவங்க இந்த தந்தி டிவியில் தான் இந்த நியூஸ் வந்தது. இவங்களுடைய பார்வையில் பார்த்தா அதுவும் பிச்சை எடுக்கிறது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. 2 நாட்களுக்கு முன்பு பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அதில் உடல் நசுங்கி மூச்சு திணறி 39 பேர் இறந்து போனாங்க, குழந்தைகள் உட்பட 10 குழந்தைகள். இதெல்லாம் எதை காட்டுது அப்படிங்கிறத முதல்ல நல்லா கவனிக்கணும். இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துலேருந்து ஒரு வயதான அம்மா பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த கிளிப்பு ஆடியோ மட்டும் இப்போ கொடுக்குறேன், அதை கேளுங்க. இங்கே தான் இருக்கிறோம். காத்தால 7 மணிலேருந்தே எங்கள் ரசிகர் கூட்டம் அதிகம். பெண்கள் ஆண்கள் எல்லாமே நல்லா வந்தானுங்க, வேஷம் போட்டுட்டு ஆடினாங்க, அப்புறம் இது பண்ணாங்க, இதுக்குள்ளேயே ஆடிட்டு இருந்தானுங்க. இது 2025ஆம் வருடம் நடந்திருக்கிற நிகழ்ச்சி. 2 நாளைக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி அந்த அம்மா சொல்கிறாங்க.
கூட வரவும் நம்ம கூட்டம் சேர்ந்துக்குச்சு. வேலையை விட்டு சனம் வந்துருச்சு எல்லாம். நம்ம கூட்டம் சேரவும் சனம் வந்து அழகும். ஒரு எள்ளு போட்டா கூட கீழே விழுவாது. ஒரு காசவே போட்டிருந்தாலே கீழே விழுவாது சனம். ஒண்ணுக்கு இப்படி பச போட்டு ஓட்டுனா எப்படி இருக்கு அது மாதிரி இருந்துச்சு. இதே 50 வருடங்களுக்கு முன்பு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது என்ன நடந்தது, இது போல் கூட்டம் அப்போ தான் வந்ததுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதையும் கேளுங்க. அதிகலம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. எங்க காலத்துக்கு நாங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து பாக்குறோம். இந்த மாதிரிலாம் எங்க அம்மா அப்பாவெல்லாம் அண்ணா காலத்துலேருந்து ஓடு போட்டுட்டு இருக்காங்க. இது பாத்துக்கோ. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் தாட்டி. இதுதான் கூட்டமும் இந்த தாட்டி. அவனுக்கு இவ்வளவு கூட்டம் சேர்ந்தது இதுதான். எம்ஜிஆர் அடுத்து இவனுக்கு தான் மத்த. ஆமாங்க, எம்ஜிஆருக்கு இந்த கூட்டம் கூடுச்சு. வேணா உயிர் சேதம் இல்ல. அதுக்கப்புறம் இவனுக்கு தான் இந்த கூட்டம். 50 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் படிப்பறிவு பெற்றவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? 70% போடுங்க, இல்லை 50 to 70% போடுங்க. எம்ஜிஆர் காலத்துல இல்லை, காமராஜ் காலத்துக்கு பிறகு படிப்பறிவு பெற்று விட்டார்கள். அப்போவே இந்த நிலைமை இருந்திருக்குது, கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது. அப்போ 2025 90% படிச்சுட்டானுங்க. என்ன அறிவு வளர்ந்துருக்குது இந்த 50 ஆண்டுகளில்? எந்த அறிவும் வளரலையே. தமிழன் வந்து 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடப்பாறையை வந்து இரும்பை கண்டுபிடிச்சி கடப்பாறை தயாரிச்சான்ட்டு வரட்டு கதைகளையும் கட்டுக்கதைகளையும் அவுத்து விட்டுக்கிட்டு சில பண்ணாடைக தெரிஞ்சுட்டு தெரிகிறானுங்க. அப்போ வந்து அப்பிருந்த அறிவே வளரலையா அப்படின்ட்டு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குதே இல்லையா? அட 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமாக்காரங்களை பார்த்து அது என்ன இருக்குது நேரில் போய் பார்த்த படத்தில் பார்க்குறது எப்படி இருக்கிறோ அதே மனுஷன்தான் நேரில் இருக்க போகிறான். புதுசாக அதில் என்ன 2 கை கால் கொம்புக்கு இது முளைச்சிருக்குமா, இல்லை 2 கை எக்ஸ்ட்ரா இருக்குமா, இல்லை உருவம் பெருசாக வந்து 10 அடி 20 அடிக்கு உயரமாக இருப்பானா? நான் அந்த நடிகரை நேரில் பார்த்துட்டேன்னு நடுத்தருவில் கூவிட்டு ஓட வேண்டியது தான், சட்டையை கிழிச்சிக்கிட்டு. என்ன அதில் இருக்குது? நேரில் பார்க்கறதுனால என்ன உனக்கு கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்குமா அப்படிங்கிறது யாரும் சிந்திச்சு பார்க்கல. கர்ப்பிணி பெண் அங்கே போயிருக்கிறான்னா என்ன பண்ண முடியும்? இவங்கெல்லாம் இருக்கிறத விட சாகிறதே மேல்னு தான் நம்ம சொல்லுவோம். செத்துப்போன உயிருக்காக வந்து அனுதாபம் காட்டி நான் வந்து பெரிய மனுஷன்ட்டெல்லாம் காட்ட வேண்டிய, நான் சின்ன மனுஷனாகவே இருந்துட்டு போகிறேன். இந்த மாதிரி பண்ணாடைகளாக வந்து எந்த ஒரு அடிப்படை இறையும் இல்லாமல் ஒரு குறுகலான சந்தில் போய் அதை முதல்ல பார்க்காட்டி என்ன? அப்படி பார்த்தா என்ன கிடைக்க போகுது உனக்கு? 5 லட்சம் 10 லட்சம் தூக்கி கொடுக்கணும். செத்த பிறகு கொடுக்குறானுங்களாமா. ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும்னா அவனுக்கு கணிதம் தெரியணும், இயற்பியல், என்ன 5 சப்ஜெக்ட்லேயும் அவன் கில்லாடியாக இருக்கணும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு உண்டான ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் எக்ஸாமில் ஏன் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டையும் ஏன் கேள்வி கேட்குறாங்க? மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தது தான் நிர்வாக திறமை பெற முடியும். அப்படி எவன் இருக்கிறான் தலைவன் இந்த காலத்துல? அந்த காலத்துலேருந்து எவன் இருந்தான் அப்படிங்கிறது யாராவது சிந்திச்சு பார்க்குறீங்களா? சாக்கு பையை தூக்கி அடிக்கிற மாதிரி வில்லனை தூக்கி காலை பிடிச்சி தூக்கி தரையில் இந்த துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறானுங்க. அவன் ஹீரோன்னு ஓட்டு பார்த்து விசில் அடிச்சுட்டு கையை தட்டி, என்ன ஒரு மனோ நோய் அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. யாரா அந்த காலத்தை பாகவதர், தியாகராஜ பாகவதர்ன்ட்டு ஒருத்தன் நடித்தான். அவன் நடித்த படத்தை பார்க்குறதுக்கு கோமணத்தை கட்டிட்டு தர டிக்கெட்டில் போய் மண்ணில் உட்காந்து டென்ட் கோட்டாயில் படம் பார்த்தானுங்க அந்த காலத்தில். அவனுங்களுக்கு என்ன அறிவு இருந்தது? அந்த அறிவு இப்போ வளர்ந்துருச்சுன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தா எங்கே அந்த அறிவு வளர்ந்துருக்குது? அந்த கோமணத்தை கட்டிட்டு போய் இப்படி ஒரு நடிகனை வந்து தூக்கி வச்சு ஆடின அந்த கூட்டத்து மாதிரி தான் இன்றைக்கி வந்து பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுடிதார் எல்லாம் போட்டுக்கிட்டு பெண்களும் போய் ஒரு ஷோ காட்டுறவனை போய் பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட என்ன இருக்குது? அதான் கேட்ட மாதிரி 6 அடி உயரம் 10 அடி உயரத்தில் அந்த கிங்காங் மாதிரியா வந்து நிற்க போகிறான். சாதாரண உருவம் தான், சினிமாவில் எப்படி வர்றானோ அப்படி தான் வரும். அவனை போய் பார்க்காட்டி என்ன? அதுக்கு நேரலையில் போடுறான். அப்படி விருப்பப்பட்டவங்க அதையாவது உட்காந்து அதை மனநோய் பிடிச்சிருச்சு. அதை நேரில் போய் பார்த்து சாகாட்டி என்ன? உயிரை கொடுத்து பார்த்து இதில் ஒரு பெருமையா? அதாவது அறிவு வளர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த கிறுக்கு பயல்கள் மாதிரி தெரிவானுங்க. நடிகர்களெல்லாம் பார்த்தா கிறுக்கு பயலுக்கு என்டர்டெயின் பண்ணுறானுங்க, அது வேறு விஷயம். என்னமோ மக்கள் வந்து சாவுக்காக காத்திருக்குறோம். பிறந்ததுலேருந்து சாகிறக்குள்ளே ஏதோ பொழுது ஓட்டணும், அதை கொஞ்சம் நேரம் ஓட்டி கொடுக்குறான். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? டிக்கெட்டுங்கிற பேரில் பிச்சை போடுறோம். யூடியூப்பில் எப்படி 3 விசா 4 விசா வருதோ அதுபோல் வந்து நடிகர்களுக்கு ₹1 ₹2 ஒரு டிக்கெட். இப்போ அந்த காலத்துலலாம் 45 விசாவுக்கு டிக்கெட் இருந்தது. நடிகருக்கு எவ்வளோ போயிருக்கும்? 5 விசா போயிருக்கும்.
அப்போ அப்படியெல்லாம் பிச்சை எடுத்து தான் இந்த மிகப்பெரிய நடிகர்கள்னு தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற அனைவருமே பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தாருங்கிறதான உண்மை, அடிப்படை உண்மை. அதனால் மத்திய பிரதேசத்தில் அவன் யூடியூப் மூலம் பிச்சை எடுத்தான்னா இந்த நடிகர்களை விட அவன் பரவாயில்லைன்னு அவன் நேரடியாக சொல்லி கேட்டுல வாங்கிட்டு இருக்கிறான். அழக தொழில் எப்படி முனைவோராக அவன் மாறி இருக்கிறான் பாருங்க, அதை பாராட்டப்பட வேண்டியது. எவனுக்காக மக்களுக்காக நம்ம எதுக்கு கூச்சல் போடணும்? அவனும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பானுங்க, நம்ம பாட்டுக்கு காசை பார்த்துட்டு போகலான்ட்டு அவன் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ₹1 1,00,000 வரைக்கும் டொனேஷனுங்கிற பேரில் வாங்கி அவங்க சொத்து சேர்த்துட்ருக்கான். உழைக்காமல் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவனும் யூடியூப்பில் நடத்தி பார்த்துருப்பான். ஒன்றும் 3 விசா 2 விசா வந்து எப்போ நம்ம பணக்காரன் ஆகிறது அப்படின்ட்டு அவனும் இதாண்டா நல்ல வழின்னு போட்டு ஏதோ ஒரு ஓட்டு வீடு செங்கல் அடுக்கி வச்சு அதுக்குள்ளே உட்காந்துட்டு வீடியோ போட்டிருக்கிறான். அந்த மாதிரி தான் இவனுக்கு கலரை பூசிட்டு மூஞ்சி பூசிட்டு ஒரு கிராப்பை வச்சுக்கிட்டு டோப்பாவை வச்சுக்கிட்டு இல்லாத திறமையெல்லாம் இருக்கிற மாதிரி சினிமாவில் காமிச்சு அதை விசில் அடித்து பார்த்துட்டு அந்த திரையிலே மாய தோற்றத்தை பார்த்தாமலாம் நேரில் போய் பார்த்தா மட்டும் அவன் வீரனாவாக இருக்க போகிறான். மலை மாடுக தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். என்னடா இந்திக்காரன் பார்க்குறது இல்லையான்னு கேட்பீங்க. அவனை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், நான் வந்து தமிழ்நாட்டை பற்றி தான் கவலைப்பட முடியும். அதனால் மற்ற மொழிகளை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. தமிழ்நாட்டில் மக்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சினிமாவில் இருக்கிறவனுக்கு தான் பூரா வந்து ஒருத்தன் இப்போ பாருங்க கூவிட்டு தெரிகிறான், தமிழை மட்டும் ஓட்டு போட்டு அவன் முதலமைச்சர் ஆகிறது நடக்கிற காரியம். மற்ற தெலுங்குக்காரன் மலையாளத்துக்காரன்லாம் கிட்ட போக முடியுமா? நீ தமிழனை வச்சே நீ ஓட்டு வாங்கி ஜெயிடா அப்படின்ட்டு அவன் வேறு கட்சிக்குள்ளே ஓட்டு போடுவான். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒருத்தன் தமிழ் தேசியன்ட்டு பேசிட்டு அவனும் சினிமாவிலிருந்து இந்த மாதிரி விறகு கட்டை, சினிமாவிலேருந்து வந்த விறகு கட்டையில் அவனும் ஒருத்தன். இப்படி பூரா விறகு கட்டையில் நம்பி வாழ்க்கையை நம்ம தமிழக மக்கள் வந்து தொலைச்சிக்கிறாங்க. ஒரு அறிவுலன்னு என்னைக்கு தான் வருவானோ தெரியல, வரவே மாட்டான். ஏன்னா இப்படி வந்து 25 இத்தனை படித்தவர்கள் இருக்கும் பொழுது இப்படி மலை மாடு மாதிரி ஒரு கும்பலில் போய் செத்து போகிறாங்க அப்படின்னா இந்த ஜென்மங்களெல்லாம் என்னைக்கு திருந்த போகுது அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நானும் பல வருஷங்களாக சினிமாவெல்லாம் பார்த்துருக்கேன். எவனையும் நானெல்லாம் வந்து இவன் தலைவன், இவன் இவனுடைய ரசிகன்ட்டெல்லாம் நான் சொல்லிக்கவே மாட்டேன். என்ன தகுதி எனக்கு அவன் தலைவனாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி அவனுக்கு இருக்குது அப்படின்றது என்னுடைய கேள்வி எப்போவுமே இருந்திருக்குது. அப்படி ஒரு தலக்கணம் பிடிச்சவன் நான். அந்த மாதிரி தான் மக்கள் இருக்கணும். என்ன தகுதி இருக்குது வழிநடத்தக்கூடிய தகுதி எவனுக்கு, என்னை விட என்ன தகுதி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். மக்கள் தான் சிந்திச்சு பார்த்தா உங்களை விட மோசமானவனா எந்த தகுதி இல்லாத தகுதி குறைபாடு உள்ள ஒருத்தன் தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவனாக இருந்திருக்கானுங்க. அதனால் இந்த மாதிரி மலை மாடுக மாதிரி எல்லாம் போய் கூட்டம் சேர்த்துறது, கூட்டத்தில் போய் சிக்கி சாகிறது, இது சினிமா மட்டும் கிடையாது. இந்த மாதிரி தலைவர் மட்டும், ஒரு கோயில், ஒரு திருவிழா இதில் போனாலும் மலை மாடுக தான். இந்த ஏதாவது ஒரு பெரிய மேளா கும்ப மேளான்ட்டெல்லாம் நடக்கும், பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் செத்து போவானுங்க. எல்லாம் பண்ணி பயலுக. சரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் மட்டும் சாக மாட்டேயா அப்படின்ட்டு நல்ல கேள்வி கேட்பீங்க. மேலே டெரஸ் பில்டிங் அப்படியே போட்டு அமுக்கி இடிஞ்சு போட்டு அமுக்கி செத்தவனெல்லாம் இருக்கிறான். அப்படி ஒரு இது வந்தாலும் அதையும் நம்ம ஏற்றுக்கத்தான் வேண்டியது. அப்போ வந்து அதுக்காக இதை வந்து காரணம் காட்டலாம். நான் போய் கும்பலில் சிக்கி சாவேன், நீ வந்து பில்டிங் இடிஞ்சு சாகுறையில் அந்த மாதிரி நான் கும்பலில் சிக்கி சேர்த்தா என்னப்போ தப்புன்னு கேட்குறான். மண்ணாங்கட்டி மடையனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறானுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இப்போ நடிகர்கள் அப்படிங்கிறவனுங்களே பிச்சைக்காரனுக்கு தான் அப்படிங்கிறத இறுதி முடிவாக சொல்லிட்டு இவனுக்கு பைசாவாக தானே சேர்த்துறானுங்க. மொத்தமாக தயாரிப்பாளர்கிட்ட வாங்கி ஏமாற்றி வாங்கினாலும் இதை வந்து லாபம்னு வந்து அது ரசிகர்கள் கொடுக்குற ஒரு பிச்சைக்காசு மாதிரி தானே. ₹1 ₹2 இதெல்லாம் சேர்ந்து தான் 1 கோடி 10 கோடி 100 கோடி ஆகுது. இந்த அடிப்படை அறிவை முதல்ல நடிகர்கள் தெரிஞ்சுக்கிட்டானுங்களே போகுது. நம்ம பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானுங்கனாலே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்காது. அதனால் இனியெல்லாம் வந்து வெக்கரவாசமெல்லாம் பார்த்து பிறகு நம்மளோட சேனல்லையும் இனிமேல் வந்து QR கோடு போட்டு விருப்பம் உள்ளவங்க பணம் போடுங்கன்னு நம்மளும் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதுதான் என்னுடைய முடிவாக இருக்குது. சும்மா வச்சுட்டு இந்த 2 காசு 3 காசு பார்த்துட்டு நம்ம எதுக்கு இருக்கணும்? நம்ம வந்து அறிவுள்ள கருத்துக்களை வேறு சொல்லி தொலைகிறோம். உலகத்திலேயே சொல்லாத எவனுக்கு பிடிபடாத கருத்துக்களெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு தானே அதிகமாக வருமானம் வரணும். அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் இதுபோல் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.